cot alpha plus beta equal to 0 எனில் sin alpha plus 2 beta இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் ரெண்டு எப்படி ரிலேட் பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். ஸோ cot alpha plus beta இதை சால்வ் பண்ணலாம். cot alpha plus beta is equal to cot நமக்கு ஏற்கனவே தெரியும். cotங்கிறது cos divided by sin. ஸோ டிகிரி வேல்யூ எழுதுறேன் alpha plus beta, இங்கேயும் alpha plus beta is equal to 0. ஸோ அப்போ sin alpha plus beta அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா cos alpha plus beta is equal to 0வோட பெருக்கணும்னா 0ன்னு வரும். ஸோ அப்போ cos ஏதோ ஒரு டிகிரி வேல்யூ 0ன்னு வருது. அப்போ அதை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ alpha plus beta equal to cos inverse of 0. ஸோ cos inverse of 0னா என்ன? எந்த டிகிரி வேல்யூ cos பண்ணும்போது 0 வருதுன்னு பார்ப்போம். ஸோ அது வந்து 90 டிகிரி. ஸோ இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. ரைட். இப்போ சைன் ஆல்ஃபா பிளஸ் 2 பீட்டாவை என்னன்னு பார்க்கலாம். சைன் ஆல்ஃபா பிளஸ் 2 பீட்டா இதை நம்ம எழுதுறப்ப எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் பீட்டா. ரைட். இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டாக்கு நமக்கு 90 டிகிரின்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சைன் 90 பிளஸ் பீட்டா. சைன் 90 பிளஸ் பீட்டா எங்க இருக்கு, குவாட்ரண்ட் எழுதணும் அப்படின்னா, ஸோ இதுதான் 90 டிகிரி. ஸோ இப்போ தீட்டாவோட வேல்யூ இங்க இருக்கு. ஸோ இப்போ சைன் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம், காஸ்ன்னு எழுதுவோம். ஸோ இப்போ காஸ் தீட்டா ஏஎஸ்டி ஆல் சில்வர் டீ கப். அப்போ இந்த இடத்துல சைனிங்கிறது பாசிட்டிவா தான் இருக்கும். அப்போ ஆன்சர் காஸ் தீட்டா.